அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 21. மிஸ்டர் ஐசக் டீனின் பெட்டி. அன்று காலை 10 மணிக்கே லார்ட் கேட்டர்ஹாமும் அவருடைய மகளும் சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பண்டில் மிகுந்த சிந்தனையில் இருப்பவளாய் தோன்றினாள். கடைசியாய் அப்பா என்றாள் அவள். கையில் இருந்த டைம்ஸ் பத்திரிகையில் மூழ்கியிருந்த அவர் பதில் தரவில்லை. அப்பா என்றாள் பண்டில் இரண்டாவது முறையாக கூர்மையாய். வரவிருக்கும் அரிதான புத்தகங்களின் விற்பனை பற்றி கட்டுரையிலிருந்து நினைவு அகற்றி என்றால் கூப்பிட்டியா என்றார், தாளிலிருந்து கண்களை அகற்றாமல். ஆமாம், நமக்கு முன்னாடியே இங்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பது யார்? அங்கு ஏற்கனவே யாரோ வந்து உட்கார்ந்து போயிருந்தது போல தோன்றிய ஒரு இருக்கையை அவள் சுட்டிக்காட்டி பேசினாள். மீதம் இருந்த டைனிங் டேபிள் இருக்கைகள் அனைத்தும் விருந்தினருக்காக காத்திருந்தன. ஓ, அவன் 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 குண்டனா? ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ள முடியாமல் போய்கொண்டிருக்கும் சம்பாஷணையால் இருவருக்கும் இடையே பரிதாபம் முளைத்திருந்தது. அவனே என்றார் அவர். அதிர்க்கட்டும், இன்னைக்கு இங்கே சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருந்தது அந்த டிடெக்டிவ் கிட்டையா? எஸ், அவர்தான் என்னை கையும் களவுமாக பிடிச்ச மாதிரி நிறுத்தி வச்சது. சாப்பிடுவதற்கு முன்னாடி அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பவன் நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு. அந்த படபடப்பே என் நரம்பு முழுக்க. கொடூரமாய் இடை புகுந்தாள் பண்டில். புலம்பல் வேணாம். அவர் என்ன சொன்னார்? யாரெல்லாம் போகணும்னு பிரியப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம்னார். வெல் என்றாள் பண்டில். இதுக்கு தானே நீங்க காத்திருந்தது? எனக்கும் அது தெரியும். ஆனா அவர் இதோட நிறுத்தி கொள்ளலையே. நான் எல்லாரையும் போகாம இருங்கன்னு சொல்லணும்னு இல்ல அவர் கழுத்தறுத்தார். அரித்த முகத்தை புறங்கையால் அழுந்த கசக்கியபடி எனக்கு விளங்கல என்றாள் பண்டில். குழப்பம் மற்றும் புலம்ப வைக்கும் வார்த்தைகள் என குற்றம் சுமத்தினார் லார்ட். அதுவும் காலையில எதுவும் சாப்பிடுவதற்கு முன்னாடியே. நீங்க என்ன சொன்னீங்க? என்னத்தை செய்ய? ஒத்துக்கிட்டேன். இந்த மனுஷங்களோட வாக்குவாதம் பண்ணி விளைய போவது ஒன்றும் கிடையாது. அதுவும் வயிற்றுக்கு பச்சை தண்ணி காட்டுறதுக்கு முன்னாடியே என்று தன்னுடைய குறையை இன்னொரு முறை முன்வைத்து குறிப்பிட்டார். யாரெல்லாம் நீங்க இதுவரைக்கும் அப்படி இருக்க சொல்லியிருக்கீங்க? கேட். இன்னைக்கு அதிகாலையில அவர் எழுந்திருந்தார். அவர் போக போவதில்லையா? என்னால் அவரை முழுசா விளங்கிக்கவே முடியல. ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் ஹிம் வெரி மச். இதே போலவே விர்ஜினியாவும் விரும்புறாங்க என்றாள் பண்டில். கையில் இருந்த முள் கரண்டியால் மேஜையில் ஒரு கற்பனை உருவத்தை திட்டியபடி. ஆனா இதெல்லாம் விட்டுருவோம். அப்புறம் ஐசக் டீனை கேட்டேன். ஓஹோ, ஆனா அதிர்ஷ்டவசமா அவர் கிளம்புறேன்னுட்டார். டவுனுக்கு போயே ஆகணுமா. 10:50க்கு ட்ரெயினை பிடிக்க ஒரு காருக்கு சொல்லணும், மறந்துடாத. ஆல்ரைட். இப்ப பாக்கி இருக்கிற இந்த பிஷ்கிட்ட இருந்து மட்டும் எனக்கு விடுதலை கிடைச்சிட்டா என்று இதை சொல்லும் போதே உற்சாகம் கூடுபவராய் காட்டிக்கொண்டார் லார்ட். மக்கன வாடையடிக்கும் உங்களுடைய பழைய புத்தகங்கள் பற்றியெல்லாம் அவர்கிட்ட பேசுவதை நீங்க ரொம்ப விரும்புவதா இல்ல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியேதான் இப்பவும். ஆனா 2 பேர்ல ஒருத்த மட்டுமே எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பது போல ஆகிவிடுவது ஒரு தண்டனை போல ஆகிடுது. இந்த சமாச்சாரத்துல பிஷ் இஷ்டம் போல காட்டினாலும் ஒரே ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். பேசுவதை விட கேட்பதே சுகம் என்றாள் பண்டில். நம்ம சார்ஜ் கிட்ட அனுபவிப்பது போல. தனது நினைவுக்குள் வந்த சார்ஜுடனான அனுபவத்தை உணர்ந்ததும் நடுநடுங்கி போனார் லார்ட் கேட்டர்ஹாம். விர்ஜீனியா என்றாள் பண்டில். அவங்களும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளாரா?
பேட்டில் எல்லாரையும் இப்படி கேட்டிருக்கிறார். அவர் கிடக்கட்டும், நீங்க அவங்கள எனக்கு சித்தியா வர முடியுமான்னு கேட்டாச்சா? வருத்தமாய், அதனால எந்த புரோஜனமும் விளையும்னு எனக்கு தோணல என்றார். நேற்று ராத்திரி அந்த அம்மா என்னை டார்லிங்னு கூப்பிட்டிருந்தாலும் சொல்றேன், இப்படி பேசும் பாசம் பொங்கும் வார்த்தைகள் தான் இந்த மாதிரியான கவர்ச்சி நிறைந்த பெண்களிடம் உள்ள ஆபத்தே. என்னவெல்லாமோ சொல்லுங்க, ஆனா நிஜத்துல அப்படி மனசால துளியும் நினைக்காம நோ என மறுத்தாள் பண்டில். ஒருவேளை அவங்க உங்க மேல பூட்ஸை தூக்கி எரிஞ்சு கோபப்பட்டிருந்தாலோ அல்லது கை ஓங்கி அடிக்க தலைப்பட்டிருந்தாலோ அது சிறப்பா ஒர்க் அவுட் ஆகி காதல்ல முடிஞ்சிருக்கும். காதல் என்பது பற்றி உன்னை போன்ற விடலங்க எல்லாம் இப்படித்தான் அசிங்கமான எதிர்பார்ப்பை சுமந்துகிட்டு காத்திருக்கீங்க. எழுந்து கொண்ட பண்டில் தனது அப்பாவின் முன்னெற்றியில் செல்லமாய் முத்தம் பதித்துவிட்டு டியர் ஓல்டு டேடி என்றாள். ஒரு நாகரிகமும் விஷயமும் தெரியாதப்பா உங்களுக்கு, சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாள். லார்ட் கேட்டர்ஹாம் வெளியேறும் போது அவரது பெயரிட்டு அழைக்கப்பட்டதை கேட்டு துணுக்குற்று திரும்பினார். தனக்கே உரிய ஓசை எழுப்பாத முறையில் அங்கே நுழைந்திருந்தார் மிஸ்டர் ஃபிஷ். குட் மார்னிங் லார்ட் கேட்டர்ஹாம். ஓ, குட் மார்னிங், குட் மார்னிங். நைஸ் டே. சீதோஷணம் அமர்க்கலமா இருக்கு. எஸ், மேலும் இன்பகரமா இருக்கும். நீங்க மட்டும் இங்கேயே தொடர்ந்து தங்கினால் என தன்னையும் அறியாமல் சொல்லிவிட்டார் லார்ட். ஏன் 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 லார்ட் கேட்டர்ஹாம், இந்த முறை ரொம்பவும் கலேபரமா நிறைந்த ஒரு சந்திப்பா ஆகிடுச்சு. அதனால உங்களை உடனே மூட்டை கட்டுங்கன்னு சொல்லவே எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க லார்ட் கேட்டர்ஹாம். நிலைமகள் வலி நிறைந்ததுதான் போச்சு, இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா ஆங்கிலேய மாட மாளிகையில தங்கும் ஆனந்தம் என்னைக்குமே என்னை ஈர்க்கும் அம்சம். இது எங்க அமெரிக்காவுல கிடைக்கவே கிடைக்காது. அதனால உங்களோட கனிவான இன்விடேஷனை ஏற்று திரும்பாமல் தங்கிடத்தான் போறேன். ஓ, நல்லது நல்லது என்றார் கேட்டர்ஹாம். காரியம் முடிஞ்சது. எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா நண்பா? முழுக்க சந்தோஷம்தான் போங்க. ஒப்புக்கு நிறைவனை காட்டியபடி அறையை விட்டு வெளியேறினார் லார்ட். ஹாலில் மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த விர்ஜீனியாவை பார்த்தார் அவர். நான் உங்களோட பிரேக்பாஸ்ட்ல சேர்ந்துக்கலாமா என்று தளிராய் கேட்டார் கேட்டர்ஹாம். கொட்டாவி விட்டார் அவர். படுமோசமான இரவு இல்லையா என்றார் லார்ட். அப்படி பொதுவா சொல்லிட முடியாது. ஒரு பக்கம் பார்த்தா அது ஒரு நல்ல இரவேதான். ஹோ லார்ட் கேட்டர்ஹாம் என்ற விர்ஜீனியா அவருடைய உள்ளங்கைகளுக்குள் தன் கையை புகுத்தி பிழிவது போல அமுக்கினார். நான் கொண்டாட்டத்துல இருக்கேன், என் கூட சாப்பிட வரேன்னு சொன்னா நீங்க என் டார்லிங் தான். அப்ப நீங்க இருனா இருந்துடுவீங்க இல்லையா? பேட்டில் எல்லார்கிட்டையும் இப்படி கேட்க சொன்னார். ஆனா நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு கேட்கிறேன், பண்டிலுக்கும் இப்படி கோரிக்கை வைப்பதுல இஷ்டமே. நிச்சயமா நான் தங்கிடுறேன். இப்படி என்னை கேட்கும் நீங்க ரொம்ப இனிமையானவர். என்ற கேட்டர்ஹாம் நீண்ட பெருமூச்சு விட்டார். உங்களுடைய ரகசிய துக்கம்தான் என்ன? யாராவது உங்களை அடிச்சிட்டாங்களா? கேட்டது விர்ஜீனியா. அதேதான் என்றார் அவர் வருத்தமாய். புதிர் போட்டவராய் ஆனார் விர்ஜீனியா. பூட்ஸால என்னை அடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணினதே கிடையாதா? நோ, உங்களுக்கு எப்படி தோணலேன்னு எனக்கு புரியுது. சரி விட்டுடுங்க. லார்ட் கேட்டர்ஹாம் வருத்தமாய் நழுவிவிட அவர் முதுகையே புருவ முடிச்சுகளோடு பார்த்து கொண்டிருந்த விர்ஜீனியா பிறகு பக்கவாட்டு கதவின் வழியாக தோட்டத்துக்குள் இறங்கினார்.
நடுக்கத்திலேயே இருக்கும் ஒருத்தருக்கு மாபெரும் புத்துணர்ச்சியை தரவல்லதாய் அமைந்திருந்த நறுமணம் மிகும் அக்டோபர் மாதத்து இளவேனில் காற்றினை நெஞ்சுக்கூடு வரை இழுத்து நின்றார் அவர். மேற்கொண்டு ஓரடி எடுத்து வைக்க அவர் முன்னேறிய போது அவருடைய மணிக்கட்டை பிடித்தபடி சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் இருப்பதை உணர்ந்தார். துளியும் சமிக்ஞையின்றி வேற்றுலகத்திலிருந்து குதித்தவரைப் போல வரும் அசாதாரண தந்திரம் மிகுந்த மனுஷன் என அவரை நினைத்து கொண்டார் விர்ஜீனியா. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரேவல், ரொம்ப களைப்பா ஆகல போல தெரியுது என்றார் அவர். விர்ஜீனியா மறுத்து தலையசைத்தார். அது ஒரு மிக பரபரப்பான இரவு. கொஞ்சம் தூக்கத்தை அதுக்காக தியாகம் பண்ணினதுல ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அந்த அனுபவத்துக்கு பிறகு இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாம இருக்கு என்பதுதான் ஒரே குறை. அங்கு இருக்கும் மரத்துக்கு கீழே ஒரு நல்ல பதுங்கும் இடம் போன்ற பகுதி இருக்கு என்று குறிப்பிட்டார் சூப்பரிண்டெண்டன்ட். அங்கே உங்களுக்காக நான் ஒரு சேர் கொண்டு வந்து போடட்டுமா? ஓ, அவ்வளவு தனிமையில நீங்களும் நானும் பேச வேண்டியிருக்கா? நீங்க கற்பூரம் மிஸ்ஸஸ் ரேவல். எஸ், நீங்க சொல்றதுதான் சரி. எனக்கு உங்க கூட ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கு. ஒரு பெரிய கை வைத்த நாற்காலியை தூக்கி கொண்டு தாழ்வார பகுதியில் நடந்து போனார் பேட்டில். கை இடுக்கில் ஒரு சின்ன தலையணையை சுமந்தபடி பின்னாலேயே தொடர்ந்தார் விர்ஜீனியா. அந்த டெரஸ் தனிப்பட்ட உரையாடலுக்கு ரொம்பவும் ஆபத்தான ஒரு பகுதி என்றார் பேட்டில். நான் மறுபடியும் பரபரப்பாகிறேன் மிஸ்டர் பேட்டில். ஓ, இப்ப பேச போவதில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது என்ற அவர் சட்டை பையிலிருந்து ஒரு பெரிய கைகடிகாரத்தை எடுத்து மணி பார்த்தார். மணி 10:30. இன்னும் 10 நிமிஷத்துல அப்பேயில் இருக்கும் மிஸ்டர் லோமக்ஸை பார்க்க நான் புறப்பட்டாகணும். நான் கேட்க வேண்டிய விஷயத்துக்கு இது அதிகபட்ச நேரம். எனக்கு நீங்க மிஸ்டர் கேட் பற்றி இன்னும் அதிகமான தகவல்கள் தர முடியுமா என்பதுதான் என் எதிர்பார்ப்பு. கேட்? விர்ஜீனியா முழித்தார். எஸ், அவரை நீங்க எங்க முதல்ல சந்திச்சீங்க? எத்தனை காலமா உங்களுக்கு அவரை தெரியும்? இது குறித்தெல்லாம் பேட்டிலின் அணுகுமுறை மிக சுழுவானதாகவும் போதுமான அளவுக்கு இனிமை ததும்புவதாகவும் அமைந்திருந்தது. விர்ஜீனியாவை நேருக்கு நேர் பார்ப்பதை கூட அவர் வடிகட்டி கொள்ள இதுவே அப்பெண்மணிக்கு ஒரு சின்ன இருப்பு கொள்ளாமையை உண்டு பண்ணி தந்தது. நீங்க நினைப்பது போல இது அத்தனை சுலபமா சொல்லிடக்கூடிய சங்கதி இல்ல என்று கடைசியாய் சொன்னார் அவர். எனக்கு அவர் ஒரு முறை பேருதவி பண்ணியிருக்கிறார். பேட்டில் இங்கு இடை புகுந்தார். மேற்கொண்டு நீங்க எதை பற்றி சொல்வதற்கு முன்னாடி, மேடம், நான் கொஞ்சம் பேசிட விரும்புகிறேன். நேற்றிரவு நீங்களும் மிஸ்டர் எவர்ஸ்லேயும் தூங்க போன பிறகு அந்த கடிதங்கள் மற்றும் உங்க வீட்டில் கொல்லப்பட்டிருந்த ஆசாமி இதெல்லாம் பற்றி என்கிட்ட மிஸ்டர் கேட் சொல்லிட்டார். அப்படியா செஞ்சாரு? மூச்சு காற்றுக்கு தவிக்கும்படி ஆயிற்று விர்ஜீனியாவுக்கு. எஸ், அதுவும் மிக புத்திசாலித்தனம். அது பல தப்பு அபிப்பிராயங்களை தவிர்க்குது. ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லவே இல்லை. எத்தனை நாளா அவருக்கு உங்களை தெரியும்? இப்ப அதை பற்றி எனக்குள்ளே ஒரு சின்ன ஐடியா உருவாகி இருக்கு. எனக்கென்னவோ அன்னைக்கு பாண்டே சாலையில இருக்கும் உங்க வீட்டுக்கு அவர் வந்த போதுதான் நீங்க அவரை முதன்முறையாகவே பார்த்தீங்களோன்னு தோணுது. என் யூகம் சரின்னு ஊர்ஜிதமாகிடுச்சு. அப்படிதான், ஓகே? விர்ஜீனியா ஒன்றும் சொல்லவில்லை. முதல் முறையாக இந்த இரும்பு மனிதனை நினைத்து முகபாவமே அற்று இந்த மரம் போன்ற மனிதனை நினைத்து பயந்தார் அவர். அவரோட வாழ்க்கையை பற்றி எப்பவுமே எதுவுமே அவர் உங்ககிட்ட சொல்லலையா?
தொடர்ந்து கொண்டிருந்தார் டிடெக்டிவ். அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலகட்டத்தை நான் கேட்கிறேன். கனடா அல்லது இதுக்கு முன்னால சூடான் அல்லது அவருடைய பிராயம் பற்றி ஏதாவது? விர்ஜீனியாவால் வெறுமனே மறுத்து தலையை அசைக்க மட்டும்தான் முடிந்தது. இருந்தாலும் அவர்கிட்ட விலை மதிப்பற்ற விஷயம் ஏதோ இருக்கும்னு நான் பந்தயம் கட்டுவேன் என்றார் பேட்டில். தைரியமா வீர தீர சாகசங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்த ஒருத்தனுடைய முகத்தை நாம அவ்வளவு குறைவா எடை போட்டுட முடியாதே. அவரா நினைச்சா நிச்சயமா அவரால சில விறுவிறுப்பான சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அவரோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும்னா ஏன் நீங்க அவரோட நண்பரான மேக்ராத்துக்கு தந்தி அனுப்பிடக்கூடாது? ஓ, அதை நாங்க செஞ்சிட்டோம். ஆனா அவர் வெளியூர் எங்கேயோ போயிருப்பதா தகவல். இத்தனை இருந்தாலும் புலவாயோவில தான் இருந்ததா ஆண்டனி சொல்லும் சமயத்துல அவர் அங்கேதான் இருந்திருக்கார். இதுல குழப்பம் இல்ல. ஆனா அவர் தென்னாப்பிரிக்கா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் என்பதுலதான் என் சிந்தனை. அந்த சுற்றுலா அலுவலகத்துல அவர் 1 மாசமா தான் இருந்திருக்கிறார் என்றவர் கை கடிகாரத்தை பார்த்தார். ஓ, நான் கிளம்பியாகணும், கார் காத்திருக்கும். வீடு நோக்கி அவர் போவதை பார்த்து கொண்டிருந்தார் விர்ஜீனியா. ஆனால் அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியிலிருந்து நகரவில்லை, நகர முடியவில்லை. ஆண்டனி தோன்றி தன்னுடன் இணைந்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார் அவர். மாறாக பில் எவர்ஸ்லே அவர் அருகே உரிய கொட்டாவியுடன் வந்து சேர்ந்து கொண்டார். நன்றி கடவுளே, ஒரு வழியா கடைசியா உங்க கூட பேசும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சது என்றார் குற்றம் கூறும் தொனியில். பில் டார்லிங், என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க ப்ளீஸ், இல்லனா வெடிச்சு அழுதுடுவேன். என்ன, உங்களை அந்த அளவுக்கு யாராவது வாரி விட்டுருக்காங்களா? வாரி விட்டதா சொல்ல மாட்டேன், ஆனா என் மூளைக்குள்ள புகுந்து அதை குடைஞ்சு தலை குப்பர ஆக்கி ஒரு யானை என் மேல ஏறிட்ட மாதிரி இருக்கு. பேட்டில் கிடையாதே, பேட்டிலேதான். அவர் ஒரு பயங்கரமான ஆளு, நிச்சயமா. வெல், அந்த ஆளை விட்டுடுங்க. கவனிங்க விர்ஜீனியா, நான் உங்களை பைத்தியமா காதலிக்கிறேன். இப்ப வேணாம் பில், விட்டுடு. எனக்கு இதை கேட்க தெம்பில்ல. விர்ஜீனியா நடுநடுங்கினார். பில், ப்ளீஸ், கொஞ்சம் சாலித்தனமாக நடந்துக்க முடியுமா? எனக்கு இப்ப உன்னோட அறிவுரை வேணும். ஒரேடியா என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க உங்க மனசுல முடிவை கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்படி குழப்பமே இல்லாம படு நிம்மதியா ஆகிடலாம். நிச்சயமா சந்தோஷம், மேலும் குழப்பமற்ற நிம்மதி. என்ன சொல்றீங்க? மண்ணு. கவனிய பில், என்னை கல்யாணம் பண்ணிக்க தொணப்பது உன்னோட சமீபத்திய தீரா வியாதி. பேசி பேசி போர் அடிச்ச பிறகு அப்புறம் மேற்கொண்டு பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு முடிவு கட்டி நிற்கும் போது ஒவ்வொரு ஆம்பளையும் பண்ணுவது இதைத்தான். என் வயசையும் விதவை கோலத்தையும் கொஞ்சம் நினைச்சுப்பார். கிளம்பி போய் முழுசும் இலசா இருக்கிற ஒரு கன்னிப்பெண் கூட காதல் பண்ணு. மை டார்லிங் விர்ஜீனியா, என்ன மாதிரியான குண்டை தூக்கி தலையில போட்டுட்டீங்க? ஓ, எல்லாம் போச்சு. அதோ அங்கே பாருங்க, அந்த பிரெஞ்சு படு முட்டாள் நம்ம மேல விழறா போல வரான். எஸ், அது லெமன் தான். கருப்பு தாடியுடனும் எப்பொழுதும் போன்ற அதே பேய் முகத்துடனும். குட் மார்னிங் மேடம் என்றார் அவர். களைப்பா இல்ல போல தெரியுது. அதுதான் எக்ஸலண்ட். குட் மார்னிங் மிஸ்டர் எவர்ஸ்லே என்று விட்டு பொழுதுபோக்கா ஒரு உல்லாச நடை போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? நம்ம 3 பேரையும் தான் சொல்றேன், ஆலோசித்தார் பிரெஞ்சுமேன். என்ன சொல்ற பில்? ஓ, பரவாயில்ல,
என வேண்டா வெறுப்பாய் ஒப்புக்கொண்டு விர்ஜீனியா பக்கமாய் நகர்ந்து கொண்டார் பில். உட்கார்ந்திருந்த புல் தரையிலிருந்து அவன் எழுந்து கொள்ள இரு ஆண்களும் நடுவில் விர்ஜீனியா வருமாறு மூவரும் மெதுவாக நடைபயில ஆரம்பித்தார்கள். பிரெஞ்சு மனிதனுக்கு உள்ளே ஒரு விளக்கொண்ணா மின்சார ஓட்டம் கிளர்ந்தெழுந்ததை உடனேயே உணர்ந்தார் விர்ஜீனியா. அது ஒரு உருவாக என்ன காரணம் என்பது அவருக்கு தெரியாது. தனக்கே உரிதான குண அதிசயத்தை பயன்படுத்தி அவரிடம் கேள்விகள் கேட்டு வரும் பதில்களை ஆர்வமாய் கவனித்து அவற்றை பாராட்டி என துரிதமாகவே அவருக்குள்ளிருந்த கிளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி சாதாரணமாக்கிவிட்டார் விர்ஜீனியா. தற்சமயம் இருவரிடமும் கிங் விக்டர் பற்றி பேசிக்கொண்டிருந்தார் லெமன். கோர்வையாய் பேசினார். பிரெஞ்சு துப்பறியும் துறையே பல முறை அவனால் ஏமாற்றப்பட்ட விவரங்களை வருத்தம் தோய சொன்னார். இப்படி நடந்து கொண்டிருந்த நேரம் நெடுக்கிலும் பேசும் சமாச்சாரத்தை ஈடுபாட்டோடு அவர் விளக்கிக் கொண்டிருந்த போதிலும் அவர் பேச நினைத்து வந்திருப்பது என்னவோ முழுக்கவும் வேறுபட்ட மற்றொரு விஷயத்தை பற்றி என்ற கருத்தில் விர்ஜீனியா விசித்திரமாயிருந்தார். மேலும் இப்படி ஒரு கதையை சொல்லும் போர்வைக்குள்ளிருந்தபடி இந்த பார்க்கில் லெமன் நினைத்து வந்திருக்கும் எதையோ செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் என்றே தீர்மானித்தார் விர்ஜீனியா. இது ஒன்றும் வெறும் உல்லாச பொடிநடை கிடையாது. வெளிப்படையாகவே ஏதோ ஒரு இலக்கு நோக்கி லெமன் இவ்விருவரையும் வழிநடத்தி போய்க் கொண்டிருக்கிறார். திடீரென்று தன்னுடைய கதையை அப்படியே நிறுத்தி கொண்ட அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். கும்பல் கும்பலாய் இருந்த மரக்காட்டு பகுதிக்கு திரும்பும் ஒரு கூரான திருப்பத்துக்கு முன்னால் வீட்டிலிருந்து வரும் நடைபாதையை பார்க்கும் சந்திக்கும் பகுதியில் இவர்கள் மூவரும் நின்று கொண்டிருந்தார்கள். வீட்டு பகுதியிலிருந்து இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த ஓர் ஊர்தியை முறைத்தார் லெமன். விர்ஜீனியாவின் கண்களும் அவரது பார்வையை தொடர்ந்து போயின. அது ஒரு லக்கேஜ் தூக்கி போகும் வண்டி என்றார் அவர். சர் ஐசக்டினுடைய லக்கேஜையும் அவருடைய உதவியாளரையும் தூக்கிட்டு போகுது அது. அப்படியா என்றார் லெமன். அவருடைய மணிக்கட்டிலிருந்து கைகடிகாரத்தை பார்த்து துணுக்குற்றார். மன்னிக்கணும், ரொம்ப நேரமா நான் இங்கேயே உங்கள் இருவரின் வசீகரமான கம்பெனில இருந்துட்டேன். அந்த வண்டியில கிராமத்துக்குள்ள போக எனக்கு லிப்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சட்டென்று பாதைக்குள் குதித்து இறங்கிவிட்ட அவர் கட்டை விரல் தூக்கி திசை காட்டி லிப்ட் வேண்டினார். லக்கேஜ் வண்டி நிற்க ஓரிரு வார்த்தைகள் விளக்கங்களுக்கு பிறகு அவர் பின்பக்கத்தில் தொற்றிக்கொண்டார். தனது தொப்பியை சாந்தமாய் தூக்கி விர்ஜீனியாவிடம் காட்டிவிட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார் லெமன். மறைந்து கொண்டிருந்த ஊர்தியை புதிராய் பார்த்தபடி ஏனைய இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். ஜஸ்ட் அங்கிருந்த கூரான திருப்பத்தில் வண்டி திரும்பிய போது அதிலிருந்த ஒரு சூட்கேஸ் பாதையில் தவறி விழுந்தது. வண்டி போய்விட்டது. கமான் என பில்லிடம் சொன்னார் விர்ஜீனியா. நாம விறுவிறுப்பான எதையோ இப்ப பார்க்க போறோம். எஸ், அந்த சூட்கேஸ் தூக்கி வீசப்பட்டது. அப்படி செஞ்சதை வேற யாரும் கவனிக்கல என்றார் பில். விழுந்திருந்த லக்கேஜை நோக்கி இருவரும் பாதையில் விரைந்தார்கள். அவர்கள் அதை நெருங்கிய அதே சமயத்தில் வளைவிலிருந்து உள்பக்கமாய் லெமன் நடந்து வந்து கொண்டிருந்தார். வேகமாய் நடந்து வந்ததில் கரபுரவென்றிருந்தார் அவர். எதையோ விட்டுட்டு கிளம்பிட்டேன்னு நினைவுக்கு வந்தது. இதையா? சூட்கேஸை சுட்டி காட்டி கேட்டான் பில். அது நல்ல வசதியான சூட்கேஸ். அதில் 111 என்ற இனிஷியல்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. ஹோ என்றார் லெமன். அதிலிருந்து தவறி விழுந்திருக்கணும். அதை நாம் எடுப்போமா? இதற்கான மறுபதிலுக்காக காத்திருக்காமல் அதனை எடுத்து சுமந்தபடி மர வளையம் நோக்கி நடந்தார். அதை குனிந்து பார்த்தார்.
அவர் கையில் என்னவோ டால் அடித்து மறைய அதன் பூட்டு திறந்து கொண்டது. கார் வர்ற நேரம் இதா என்றார் அவர். கண்ணு கெட்டின தூரத்துல கார் தெரியுமா? விர்ஜீனியா திரும்பி வீடு நோக்கி பார்த்தார். நோ. குட். பெட்டிக்குள்ளிருந்து ஜாமான்களை அவர் வெளியில் கொட்டினார். தங்க மூடி போட்ட பாட்டில், பட்டு பைஜாமாக்கள், வகை வகையான லாக்ஸ். திடுமென்று அவரது முழு உருவமும் உறைந்து போனது. பொட்டலமாய் மடித்து சுற்றப்பட்ட பட்டினாலான கீழ் உள்ளாடை போல இருந்த ஒன்றினை எடுத்தார் அவர். அதனை வேகமாக பிரித்து திறந்தார். பில்லிடமிருந்து ஒரு சிறு ஆச்சரிய எக்காலம் விளைந்து நிறைந்தது. அந்த பொட்டலத்தின் மையத்தில் ஒரு கனமான ரிவால்வர். கார் வர்ற சத்தம் கேட்குது என்றார் விர்ஜீனியா. மின்னல் வேகத்தில் மறுபடியும் சூட்கேஸினை அடுக்கினார் லெமன். ரிவால்வரை மட்டும் அவர் அவருடைய வழுவழு கைக்குட்டையால் மூடி அவருடைய பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார். அதன் பூட்டுகளை அமுக்கி பூட்டிவிட்டு வேகமாய் பின்னோக்கி திரும்பினார். இதை எடுத்துக்கங்க, மேடம் உங்க கூட இருப்பாங்க. காரை நிறுத்துங்க, லக்கேஜ் வண்டியிலிருந்து விழுந்ததுன்னு சொல்லுங்க. என்னை பற்றி எதுவும் குறிப்பிட வேண்டாம். உள்ளே இருந்து ஐசக் டீனின் பெரிய லான்செஸ்டர் கார் வந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் பாதையின் கீழ்ப்பக்கம் நடந்து போய் விட்டிருந்தார் லெமன். கார் வேகம் குறைக்கப்பட பெட்டியை தூக்கி ஆட்டி காட்டினான் பில். லக்கேஜ் வண்டியிலிருந்து விழுந்துடுச்சு என்றான். அதை நாங்க பார்த்தோம். அரைந்தது போன்று ஆன அந்த மஞ்சள் நிற முகத்தின் காட்சி சடுதியில் தென்பட்டு மறைய கார் மேற்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தது. இருவரும் மீண்டும் லெமன் நோக்கி போனார்கள். அங்கே கையில் துப்பாக்கியுடன் முகத்தில் திருப்தியுடனும் நின்று கொண்டிருந்தார் லெமன்.